கொடூரமான முறையில் அவங்க வந்து கூலி தொழிலாளர்கள் குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவங்க போய் ஏதோ மான் வேட்டைக்கு போனாங்க, அது போனாங்க, மரத்தை பண்ணாங்கலாம், சும்மா பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாம். சிபிஐ விசாரணை வேணும். 2வது 1 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுக்கணும். 3வது அந்த கொலை செய்யப்பட்ட அந்த குடும்பத்தினருக்கு அரசு வேலை கொடுக்கணும். இது நாளைக்கு முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர் வந்தாருன்னா அவர்கிட்ட கேட்கணும். அவரும் என்ன பேசுறாருன்னா, இது கர்நாடகாவுடைய உள் பிரச்சனை, மாநில பிரச்சனை. இது கர்நாடகா மாநில பிரச்சனை கிடையாது. கர்நாடகா இந்தியாவில் தான் இருக்கு. தமிழர்கள் உலகத்தில் எங்க பாதித்தாலும் நாங்க கேட்கணும். தமிழக அரசு கேட்கணும். நாங்கள் மக்கள் பிரதிநிதிகள் நாங்கள் கேட்கணும். அரசியல் கட்சி நாங்கள் நடத்திட்டு வரோம். அது இலங்கை பிரச்சனை, இலங்கையில் இருந்தாலும் சரி, கர்நாடகாவில் இருந்தாலும் சரி. சமீபத்தில் ஆந்திராவில் வந்து 20 பேர் வந்து செம்மரம் வெட்டினாங்கன்னு சொல்லி அதில் போய் கொலை செய்யப்பட்டிருக்கார்கள். அப்போ முதல் நாங்கள் போனோம். அங்கே வழக்கு பதிவு செஞ்சது நான் பாட்டாளி கட்சி பாலு வழக்கறிஞர் போய் கேஸ் போட்டிருக்கோம். ஆந்திரா ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டதுனால தான் அங்கே பதிவு பண்ணேன். மகாராஷ்டிராவில் பிரச்சனை எல்லாமே நான் கேட்கக்கூடாதாமா? என்ன யார் வேணா கேட்கலாம். அதில் நீ நியாயமா நடந்துக்குங்க. முதல்ல சிபிஐ என்கொயரி போடுங்க. கர்நாடகா அரசு இல்லாட்டி மெஜிஸ்ட்ரேட் விசாரணை எல்லாம் மூடி மறைச்சிடுவாங்க. அதெல்லாம்